வெல்கம் டு ரங்கஸ் கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம ரங்கஸ் கிளாஸஸ்ல என்ன பார்க்கணும்னா 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ் பொறுத்தவரை 100 மார்க்ஸ். இந்த 100 மார்க்ஸ்ல 20 மார்க்ஸ் வந்து இன்டர்னல், அது உங்களுக்கு டீச்சர்ஸே கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கிற 80 மார்க்ஸ் வந்து ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி. அதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்டரி. ரங்கஸ் கிளாஸஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஹிஸ்டரி யூனிட் நம்பர் 3, நாசிசம் அண்ட் தி ரைஸ் ஆஃப் ஹிட்லர். Definition: this unit explains the rise of Nazism in Germany and Adolf Hitler's leadership. It describes how economic crisis, political instability, and Treaty of Versailles helped Hitler came to power and how Nazi policies affected Jews and other groups. ஒன்னு இதுல நாசிசம்னா என்னன்னா, ஜெர்மனில வந்து நாசிசம்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதை வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா, அது எப்படின்னா நாசிசம் நீங்க வந்து இந்த கீவேர்ட்ஸ்ல வந்து கொடுக்கும். ஏன்னா பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இன் ஜெர்மனி பேஸ்ட் ஆன் எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம். அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தேசப்பற்றுன்னு சொல்லுவாங்க. நேஷனலிசம் வந்து தேசப்பற்று சொல்லுவாங்க. தேசப்பற்று வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கொண்டு போவாங்க. ரேசிசம் இனவெறின்னு சொல்லுவாங்க. ரேசிசம்னா இனவெறி. அது வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா, அதாவது ஜெர்மனினா ஜெர்மனி பீப்புள் அந்த மாதிரி இது பண்ணுவோம். அவர் வந்து டிக்டரசிப், அதாவது எப்படின்னா அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி செயல்பட்டு. அவர் தான் வந்து இந்த நாசிசம் கான்செப்ட் ரொம்ப 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 தீவிரமா கொண்டு போவாங்க அடால்ஃப் ஹிட்லர். இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, அவங்களோட ஐடியாலஜில ரொம்ப முக்கியமானதுன்னா ஆன்டிசெமிட்டிசம். ஆன்டிசெமிட்டிசம்னா என்னன்னா, ஹேட்ரட் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் ஜூஸ். இவங்களுக்கும் ஜூஸ் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு இதா இருக்கும். அதனாலதான் இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல போட்டு பிரிசன் கேம்ப் அது எப்படி இருக்கும்னா, அது நீங்க உள்ள டீடைல ரொம்ப பார்ப்பீங்க. நீங்க வந்து இந்த யூனிட்டை வந்து இந்த 5 கீவேர்டை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை, கதை மாதிரி தான் இருக்கும். அவர் வந்துட்டாரு, அவர் எப்படி இந்த இந்த இது நாசிசம் பாலிசியை வந்து ஜூஸ் மேல ஊத்துறாரு, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத அந்த யூனிட்டை வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இது வரைக்கும் நீங்க பார்த்த யூனிட்ஸ்ல ஏதாவது ஒரு யூனிட்ல உங்களுக்கு டவுட் தேவைப்படுது, அது கான்செப்ட் வந்து எனக்கு புரியல அப்படின்னு நீங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா, அதுக்கு நீங்க வந்து டியூஷன் ஒரு மெத்தட் வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை சார், எனக்கு வந்து மொத்த யூனிட்டுமே வந்து நான் கவர் பண்ணணும், எனக்கு மொத்த யூனிட்டுமே வந்து கவர் பண்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னா, எங்க ரங்கஸ் கிளாஸஸ் ஆர்என்டி டீம், ஸ்பெஷல் டீச்சர்ஸ், ஆர்எஃப்சி பேஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் ஆர்எஃப்சி பேஸ் 2.0, ஆர்எஃப்சி பேஸ் ஸ்டாண்டர்ட் கிட்ஸ் இது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட ஆர்என்டி டீம் வந்து கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 டீடைல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே நீங்க வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.